என்னையா கேஸு? சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ் சார். செல்ஃபோன் டவரில் ஏறி குதிக்க பார்த்துருக்கான். நம்ம ஆளுங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. சாகராதா இருந்தால் மருந்து இருந்து குடிச்சு செத்த தொலைய வேண்டியதான்டா. செல்ஃபோன் டவரில் ஏறி எங்கே உயிரை வாங்க வந்திருக்கா? அப்போ நான் சாகிறத பற்றி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எப்படி சாகிறன்றதான் உங்களுக்கு பிரச்சனை. சாருக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லுங்க கேட்போம். பிரச்சனை எனக்கு இல்லை சார், நமக்கும் நம்ம சொசைட்டிக்கும் தான் பிரச்சனை. புரியல சார். நீங்கள் ஓட் போட்டிருக்கீங்களா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஓட்டு எலிஜிபிலிட்டி இல்லாத மாதிரியா தெரியுது? சார் சும்மா சொல்லுங்கள் சார். இருக்கு. இப்போ என்ன அதுக்கு? சார் நீங்கள் ஓட் போட்டிருக்கீங்களே, ஓட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுங்கள்? தேர்தல் மூலயமா நம்ம பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது. யூ கேன் கூகுள் இட் சார், சும்மா ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். வெரிஃபையபிள் ஓப்பன் டெக்னாலஜி எலெக்ஷன் இல்லை சார். வாய்ஸ் ஆஃப் தி எலைட் இல்லை சார். சார் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல், டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்களா? வரி கட்டுற அளவுக்குலாம் நம்ம வருமானம் இல்லைப்பா. இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் மட்டும் டேக்ஸ் கிடையாது சார். தெரியும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், ஜிஎஸ்டி. சார் நீங்கள் வீடு வச்சுருக்கீங்க, வாட்டர் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் கட்டுறீங்க. வீடு இல்லாதவெல்லாம் டேக்ஸ் கட்டுறான். என்ன சொல்ல வர? தெளிவாக சொல்ல. சார் நீங்கள் கடைக்கு போயிருப்பீங்க, நிறையா பொருள் வாங்கியிருப்பீங்க. அந்த பொருளுக்கு பின்னாடி எம்ஆர்பின்னு ஒன்று இருக்குமே, அது பக்கத்தில் ஒன்று இருக்குமே. இன்க்ளூசிவ் ஆல் டேக்ஸ். சார் நம்மள யாராவது ஒருத்தர் அந்த இன்க்ளூசிவ் ஆல் டேக்ஸில் என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோமா? ஏன் உங்களுக்கு அதில் என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது சார். இந்த இன்க்ளூசிவ் ஆல் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் சார் மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இருக்குது. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸும் சேர்த்து 15% நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் கட்டுறோம். 2 ரூபா தீப்பெட்டி அது வாங்கினா கூட 30 பைசா நம்ம கவர்மெண்ட்டுக்கு இன்க்ளூசிவ் ஆல் டாக்ஸஸ் மூலமாக கட்டுறோம். இந்த 15%ல் 14% கல்வி வரியாகவும், மீதி அந்த 1%ல் பாதியை தூய்மை இந்தியாவுக்கும், மீதியாக நம்ம நாட்டோட விவசாய நலனுக்காக கட்டுறோம் சார். சார் இப்படி நம்ம கொடுக்குற ஒவ்வொரு 15% மூலமாகவும் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி இந்த இன்க்ளூசிவ் ஆல் டாக்ஸஸ் மூலமாக மட்டும் கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. இது இந்தியாவோட மொத்த டாக்ஸ் அமௌண்ட் 14 லட்சம் கோடியில் 12-13%. இங்கே எப்படி பார்த்தாலும் ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், மிடில் கிளாஸ், அப்படி இப்படின்னு எல்லாரும் டாக்ஸ் பேஸ் தான். தட் மீன்ஸ் ஒரு ஓட்டோட உண்மையான அர்த்தம் வாய்ஸ் ஆஃப் டாக்ஸ் பேயிங் எவ்ரி இண்டிவிஜுவல். ஒரு ஓட்டு என்பது வரி கட்டும் ஒவ்வொரு குடிமகனின் குரல். போராட்டம், ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, நியாயமாக ஓட்டு போடுங்க, அதுதானே? சாச்சா அதெல்லாம் இல்லை சார். ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கன்னு எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க. நான்லாம் சொன்னால் கேட்கவா போகிறாங்க? ஆனால் அதுக்கு பதிலாக அதோட பவர் என்னன்னு சொல்லிட்டா. போன லோக்சபா தேர்தலில் எவ்வளோ % ஓட் போல் ஆயிருக்குன்னு தெரியுமா சார்? வெறும் 66% தான். இந்தியாவில் 121 கோடிக்கும் மேலே மக்கள் தொகை இருக்குது. அதில் வாக்களிக்க தகுதியானவங்க வெறும் 81 கோடி பேர் தான். அதில் போன லோக்சபா எலெக்ஷனில் மட்டும் 66%, அதாவது 54 கோடி பேர் மட்டும்தான் ஓட்டே போட்டிருக்காங்க. மீதி 27 கோடி பேர் போடவே வரல. சார் இந்தியாவோட டெத் ரேட் படி ஒரு மணி நேரத்துக்கு 6318 பேர் சாகுறாங்க. ஒரு நாளைக்கு 1,56,000 பேர் சாகுறாங்க. தேர்தல் நாள் அறிவிக்கிற 2 மாதத்துக்கு முன்னாடி ஓட்டர் லிஸ்ட் எடுத்திருந்தா கூட தேர்தல் நாள் வரையும் 90 லட்சம் பேர் இறந்துருப்பாங்க. அந்த 27 கோடி பேரில் 90 லட்சம், 1 கோடி, 2 கோடி பேர் கூட வைங்க சார். மீதி அந்த 25 கோடி பேர் ஓட்டு போடாமல் என்ன சார் பண்ணிட்டு இருந்தாங்க? இந்தியாவில் எலெக்ஷன் டே நேஷனல் ஹாலிடே தானே, அந்த ஹாலிடேல கூட அவங்களால ஓட்டு போட வர முடியல. சரி, எல்லாரும் ஓட்டு போடுறதுனால உனக்கு என்ன யூஸ்? சார் என்ன சார் நீங்களே இப்படி கேட்குறீங்க? 100% ஓட் போல் ஆகிறதுனால கேண்டிடேட்டோட வின்னிங்கில் கூட சேஞ்சஸ் இருக்குல்ல சார்? சார் அதை கூட விடுங்க சார். எனக்கு யாரையுமே பிடிக்கலன்னு சொல்கிறவங்க நோட்டாவில் ஓட்டு போட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கலாம்ல. நம்ம நாட்டோட எலெக்ஷன் சிஸ்டம் எப்படின்னா,
ஒரு தொகுதியில் 100 ஓட் பதிவாயிருக்குன்னா அதில் 25 ஓட் வாங்கி லீடிங்கில் இருக்கவரை வின்னிங் கேண்டிடேட்டுன்னு சொல்கிறோம். மீதி 75 ஓட்டு அவருக்கு எதிராக தானே பதிவாயிருக்கு. ஆனால் அதை பற்றி நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லையே சார். அதே தொகுதியில் 99 ஓட்டு நோட்டாக்கு விழுந்து மீதி அந்த ஒரு ஓட்டு யாருக்கு விழுகுதோ அவங்க தானே சார் வின்னிங் கேண்டிடேட். இது கூட தெரியாத நம்ம மக்களில் சில பேர் நோட்டாக்கு அதிகமான ஓட்டு விழுந்தா இராணுவ ஆட்சிலாம் வரும்னு பேசிக்கிறாங்க சார். நீயே சொல்லாமல் சொல்கிற நோட்டாவுக்கு ஓட்டு போட்டால் ஒரு யூஸும் இல்லைன்னு. அப்போது ஓட்டு போட விருப்பம் இல்லாதவங்களாம் வீட்லேயே உட்காந்துருக்கோன்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது சார். போன லோக்சபாவில் நோட்டால் பதிவான மொத்த வாக்கு எண்ணிக்கை 60 லட்சம். இது பதிவான மொத்த வாக்கு எண்ணிக்கையில் 1.1% தான். இதவே நேஷனல் மீடியாவில் பெரிய டாப்பிக்காக 3 நாள் வச்சு பேசினாங்க. ஓட்டு போடாத 25 கோடி பேரும் நோட்டால ஓட்டு போட்டிருந்தா 33% மேலே நோட்டால ஓட்டு பதிவாயிருக்கும். இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரியில் 3ல் 1 பகுதி மக்கள் எனக்கு யாருக்குமே வாக்களிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நோட்டால ஓட்டு போட்டிருந்தா இது உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்காது. இது பெரிய பேசப்பட பொருளாக இருக்குமே. இதனால எலெக்ஷன் சிஸ்டத்தில் கூட ஒரு மாற்றம் உண்டாயிருக்குமே. 100% போலிங் ஓட் இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரியில் சான்ஸே இல்லை. ஏன் சார் சான்ஸ் இல்லை? எப்படி சான்ஸ் எல்லாம் போகும்? என்னோட போராட்டமே மக்கள் எல்லாம் ஓட் போடணும் தான் சார். இந்தியாவில் ஓட்டுன்றது அடிப்படை கடமையிலே இல்லை, அடிப்படை உரிமையிலே இல்லை. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்களிக்க உரிமை இருக்குன்னு தான் சார் இருக்கு. அதை அடிப்படை கடமையில் சேர்த்துட்டா எல்லாரும் ஓட்டு போட்டு தானே ஆகணும். அடிப்படை கடமை செய்ய மாட்டா தண்டனைன்னு எதுலேயும் இல்லையே. நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 படி தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதிக்கணும், இல்லைன்னா ஜெயில். புது சொத்தை சேதப்படுத்தினாலும் ஜெயில். அது கூட வேணாம் சார். 11ஆவதா ஒரு அடிப்படை கடமையை சேர்த்தாங்க. 14 வயசு கீழே ஒவ்வொரு குழந்தையும் அவங்க பெற்றோரோ இல்லை அவங்க பாதுகாவலரோ அவங்க கல்வியை உறுதிப்படுத்தணும். இந்த அடிப்படை கடமையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கோம். இந்த அடிப்படை கடமையெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா தண்டனை இருக்குல்ல. அதே மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர எலெக்ஷனில் ஒவ்வொரு குடிமகனும் ஓட் போடணுன்றத அடிப்படை கடமையில் சேர்த்துட்டா எல்லாரும் ஓட் போடணும்ல. அப்படி போடாதவங்கள தண்டிக்கலாம்ல. இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறியே. இந்த உயிர் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு உனக்கு தெரியாது, தற்கொலை பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியாது, அந்த அறிவு கூட இல்லை சார். நம்ம நாட்டில் 18 வயசு பூர்த்தியானவங்களுக்கு தான் ஓட்டு. ஏன்னா அவங்களுக்கு தான் நல்லது எது கெட்டது எதுன்னு அறிஞ்சு புரிஞ்சு சொல்கிற வயசு. ஆனால் 18 வயசு கீழே இருக்கவங்க அவங்க எது பண்ணாலும் அறியாமல் புரியாமல் தெரியாமல் பண்ணுறதானே சார். ஏய், உன் வயசு என்ன? 17 வயசு 11 மாதம் 19 நாள். அப்புறம் சார் தற்கொலை முயற்சிலாம் பண்ணல, இதை சொல்லான்னு தான் முயற்சி பண்ணுறேன். சார் எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க சார். டேய், 18 வயசு கூட ஆகலை, உனக்கு எதுக்கு இந்த கவலை? சார் அந்த 2 ரூபா தீப்பெட்டி அது எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறதே நான் தான் சார். கால் அக்கௌண்டபிலிட்டி, தமிழில் பொறுப்புடைமைன்னு சொல்லுவாங்க.